வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம ரேவதி வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை ஃபாலோ பண்ணி அம்மா தான் மகேஷை கடத்தி வச்சிருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. ரேவதி ஒரே குழப்பத்துல வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா கார்த்தி தூங்கிட்டு இருக்காரு. அப்பதான் ரேவதி நினைக்கிறாங்க, இத்தனை நாளும் இவரை போயிட்டு இப்படி தப்பா நினைச்சிட்டோமே, இத்தனை நாளும் இவரை சொன்னது எல்லாமே உண்மைதான். மகேஷ இவர் கடத்திட்டாரு அப்படின்னு நம்ம எப்படியெல்லாம் இவரை டார்ச்சர் பண்ணோம். கடைசியில இவரு ஒன்னும் மகேஷ கடத்தவே இல்லை, அம்மா தான் மகேஷ கடத்தி வச்சிருந்திருக்காங்க. இவரு பல தடவை சொல்லியும் இவரை நம்ம கொஞ்சம் கூட கேட்காம இருந்துட்டோமே அப்படின்ட்டு வருத்தப்படுறாங்க நம்ம ரேவதி. அதே நேரத்துல கார்த்தி டக்குன்னு கண்முழிக்கிறாரு. ரேவதி கார்த்திய பார்த்ததோட போயிட்டு பெட்ல உட்கார்றாங்க. கார்த்தி ரேவதி கிட்ட, என்ன ரேவதி தூங்கலையா? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல தூக்கம் வரல. கார்த்தி நினைக்கிறாரு, ஒருவேளை ரேவதி வெளிநாடு போறாங்கல்ல அதை நினைச்சு ஃபீல் பண்றாங்களோ அப்படின்ட்டு. கார்த்தி ரேவதிய பார்த்து, இங்க பாரு ரேவதி, நீ வெளிநாடு போறதுக்கு எல்லா வகையிலையும் நான் உதவி பண்றேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, அத்தைக்கு தெரியாம உன்னை வெளிநாடு அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு, அதனால நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். இதை கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, நீ நிம்மதியா தூங்கு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி நினைக்கிறாரு, ரேவதி ஏன் மேல உள்ள கோவத்துலதான் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறா. ரேவதிக்கு ஒன்றும் ரொம்ப வயசெல்லாம் இல்ல, சின்ன வயசுதான். ஒரு 5 இயர்ஸ் போயிட்டு வெளிநாடுல இருந்தா கூட அவ பல விஷயங்கள் எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவளுக்கு லைஃப் எப்படி அமையணுமோ அப்படி அமைச்சுக்கட்டும் அப்படின்னு நம்ம கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரேவதி படுத்து கிடக்குறாங்க. அப்ப நம்ம ரேவதிக்கு ஒரு யோசனை. மாயா அக்கா கிட்ட மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு காலையிலேயே போய் சொல்லிட்டு மகேஷ அம்மா பிடியில இருந்து எப்படியாவது தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி வந்துட்டு நேரா அந்த மகேஷ போய் பாக்குறாங்க. மகேஷ கட்டி போட்டிருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி மகேஷ பார்த்து பக்கத்துல உள்ள ரவுடிங்களையும் பார்த்து, இங்க பாருங்கடா, நாளைக்கு எப்படியாவது இவனை கூட்டிட்டு போயிட்டு ரேவதி கிட்ட இவனை பத்தின உண்மைகளை கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதனால இக்காரணம் பண்ணிட்டும் இவனை மட்டும் வெளியில விட்டுறாதீங்க. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, மேடம் என்ன நடந்தாலும் சரி இவனை நாங்க வெளியில விட மாட்டோம் மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்ட்டு நேரா மகேஷ பார்த்து, இங்க பாரு, நாளைக்கு நடக்க போற அந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குல நீ எப்படிப்பட்டவன், உனக்கும் மாயாவுக்கும் என்ன மாதிரி தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கறது எல்லாத்தையுமே என் பொண்ணு ரேவதி கிட்ட ஒண்ணு விடாம சொல்லணும். அதுக்கு மகேஷ் சொல்றாரு, மேடம் நீங்க என்னை விட்டுட்டீங்கனாலே போதும், நான் கண்டிப்பா உண்மையெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம இந்த இடத்த விட்டு போயிருவேன் அப்படின்னு மகேஷ் சொல்றாரு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இடையில ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னு வச்சுக்க, இந்த சாமுண்டீஸ்வரி யார் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டியது இருக்கும். அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, மேடம் நம்மள மீறி இவன் என்ன மேடம் பண்ண போறான், நம்மள மீறி இவனால ஒண்ணும் பண்ண முடியாது மேடம், நீங்க கவலைப்படாம தைரியமா போங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி இவனை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போறாங்க. அப்புறமா மறுநாள் காலை பொழுது விடிஞ்சதோட ரேவதி நேரா நம்ம மாயாவுக்கு போன் பண்றாங்க. மாயா போனை பார்த்துட்டு, என்னது ரொம்ப நாள் கழிச்சு ரேவதி போன் பண்றா அப்படின்ட்டு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா எப்படி இருக்கீங்க? அப்ப மாயா சொல்றாங்க ரொம்ப பாவமா குரலை வச்சுக்கிட்டு, என்ன ரேவதி, என்னால எப்படி ரேவதி நிம்மதியா இருக்க முடியும்? மகேஷ் காணாம போய் எத்தனை நாள் ஆகிருச்சு. அவனை என் பெத்த பிள்ளை மாதிரி வளர்த்தேன். எனக்கு வந்துட்டு அவனுக்கு லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் நிறையவே முயற்சி பண்ணேன். ஆனா கடைசியில அவன் லைஃப் இந்த அளவுக்கு போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்திலேயே நான் சொன்ன ரேவதி, இந்த சம்பந்தம் ஒத்து வராது, இது மாதிரி நீங்க ரொம்ப பெரிய எடுத்த ஆளு, இடையில ஏதாவது பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுன்னு இருப்பீங்க. ஆனா நாங்க அப்படியா? திடீர்னு கல்யாணம் நின்று போயிட்டுன்னா அது எங்களுக்கு தான் ரொம்ப பெரிய அவமானம். இப்ப அந்த அவமானத்துலதான் சிக்கிறோம். மகேஷும் எங்க போனாரு அப்படின்னே தெரியல. அந்த ராஜா பையன்
மகேஷை கடத்தி வச்சுக்கிட்டு இன்னும் விடாம வச்சிருக்கான். அதான் அவன் நினைச்ச மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிட்டான்னு. அதுக்கப்புறம் என்ன? மகேஷை விடலாம்ல, எதுக்காக அவன் மகேஷை பிடிச்சு வச்சிருக்கான்? இங்க பாரு ரேவதி, நீ அவன் கூட சேர்ந்து வாழ மாட்ட அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல. அதனாலதான் மகேஷை ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கான். ரேவதி, நீ அவன்கிட்ட கேட்டு பாத்தியா? அப்ப ரேவதி டக்குன்னு மாயா கிட்ட, இங்க பாருங்க, இத்தனை நாளும் ராஜாவை பத்தி நம்ம தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கோம். இது கேட்டதோட மாயாவுக்கு செம்ம ஷாக்கு. மாயா ரேவதியை பார்த்து, ரேவதி என்ன ரேவதி திடீர்னு இப்படி சொல்ற? அவன் தான் ரேவதி மகேஷை கடத்தி வச்சிருக்கிறது. அப்ப ரேவதி சொல்றாங்க, மாயாக்கா இத்தனை நாளும் அவர் தான் மகேஷை கடத்தி வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கோம். மகேஷ் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியுமா? அம்மாவோட பிடியில இருக்காரு. இது கேட்டதோட மாயாவுக்கு செம ஷாக்கு. மாயா ரேவதிய பார்த்து, அது சரி ரேவதி, அப்ப உங்க அம்மாவும் அந்த ராஜாவும் சேர்ந்துதான் இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணிருக்காங்களா? இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இல்ல, இதுக்கும் ராஜாவுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல. மகேஷ் ராஜா ஒண்ணும் கடத்தல, மகேஷ கடத்தினது அம்மாதான். இது கேட்டதோட மாயா ஷாக் ஆகி, சரி ரேவதி, இப்ப மகேஷ் எங்க இருக்காரு அப்படின்னு உனக்கு தெரியுமா? வா ரேவதி, அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வரலாம். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அதுக்குதான் மாயாக்கா உங்களை கூப்பிட வந்தேன். அவர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் போயிட்டு எப்படியாவது மகேஷ காப்பாத்திடலாம் வாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, ரேவதி உங்க அம்மா ஏதாவது எங்களை எதுவும் பண்ணணும்னு நினைச்சா என்ன ரேவதி பண்றது? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாயாக்கா, அதை நான் பாத்துக்கிறேன். அம்மாவால இன்னும் மீறி எதுவும் பண்ண முடியாது. இத்தனை நாளும் அம்மா மகேஷ நான் கடத்தல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கையும் களவுமா சிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. இதை கேட்டதோட மாயாவும், சரி ரேவதி, உன்னை நம்பி வரேன், மகேஷ் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதியும் நம்ம மாயாவும் சேர்ந்து கரெக்டா அந்த குடோனுக்கு போறாங்க. அங்க போனதோட அந்த ரவுடிங்களை நம்ம ரேவதி பாக்குறாங்க. அந்த ரவுடிங்க ரேவதியை பார்த்ததோட, யாரு மணி அப்படின்னு கேட்க, ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, மரியாதையை இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடிங்க ஏய் யாரு மணி, மரியாதையை இந்த இடத்த விட்டு போ. அது கேட்ட மகேஷ் நேரா மாயாவை பார்த்ததோட, மாயா அப்படின்னு சொல்றாரு. மாயா ஓடி போய் மகேஷை காப்பாத்த போறாங்க. அப்ப டக்குன்னு அந்த ரவுடிங்க மாயாவை தள்ளி விடுறாங்க. அப்ப ரேவதி என்ன பண்றாங்கன்னா, கையில அவங்க அம்மாவோட துப்பாக்கி இருக்குல்ல, அதை கையில வச்சிருக்காங்க. அதை பார்த்ததோட அந்த ரவுடிங்க அதிர்ச்சி ஆகி, இங்க பாருங்க, எங்களை விட்டுருங்க, மேடம் சொன்னதுனாலதான் நாங்க இப்படி செஞ்சோம், எங்களை விட்டுருங்க, நாங்க இந்த இடத்த விட்டு போறோம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில போறாங்க. அப்ப அந்த ரவுடியில ஒருத்தன், இங்க பாருடா, இந்த விஷயத்த பத்தி மேடத்துக்கிட்ட சொல்றது நல்லது, நம்ம இப்படி சொல்லாம இருக்கிறது தப்பு. மேடத்துக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா நம்மள சும்மா விட மாட்டாங்க. நீ போன் அடிச்சு சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட உண்மையை சொல்லிடு. இது கேட்டதோட அந்த ரவுடியும் சரி அப்படின்ட்டு நேரா சாமுண்டீஸ்வரிக்கு போன் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி போனை பார்த்துட்டு, என்ன இது, இவனுங்க இந்த நேரத்துல போன் பண்ணிருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க, என்னடா வேணும், என்ன ஆச்சு? அந்த மகேஷ் எங்கேயும் போகலையே. அந்த ரவுடிங்க சொல்றாங்க, மேடம், நாங்க மகேஷ கரெக்டா தான் பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு லேடி கையில துப்பாக்கியோட எங்களை மிரட்டி வெளியில அனுப்பிட்டான். அந்த மகேஷ காப்பாத்துறதுக்காக வந்திருப்பா போல. மொத்தமா 2 லேடி இருக்காங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, கண்டிப்பா இது ரேவதியா தான் இருக்கணும் அப்படின்ட்டு ரேவதியை கூப்பிடுறாங்க. பார்த்தா வீட்டுல ரேவதி இல்ல. உடனே சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவமா அவங்க வச்சிருக்கிற கன்னை போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க இல்ல. உடனே சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, கண்டிப்பா இது ரேவதியோட வேலைதான் அப்படின்ட்டு கோவமா சாமுண்டீஸ்வரி போறாங்க. இன்னொரு பக்கம் மாயா நேரா மகேஷை பார்த்து, மகேஷ் உன்னை அடிச்சாங்களாடா? மகேஷ் சொல்றாரு, மாயா என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு உயிர் போற மாதிரி இருந்துச்சு. என்னை அவங்க கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா எப்படியோ நீ என்னை காப்பாத்திட்ட. மாயா மகேஷை பார்த்த, இங்க பாரு மகேஷ், நான் ஒன்னும் உன்னை காப்பாத்தல, ரேவதி தான் உன்னை காப்பாத்தினா பாரு. அப்ப மகேஷ் நேரா ரேவதியை பார்த்ததோட, ஆஹா, மாயா மறுபடியும் அவளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றா அப்படின்ட்டு மகேஷ் நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி நீதான் என்ன காப்பாத்தினியா? ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி. ரேவதி சொல்றாங்க, சரி மகேஷ், இந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அந்த இடத்துக்கு சாமுண்டீஸ்வரி வந்துடுறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி அப்படின்னு சொல்லி பேச, ரேவதி மாயாவை பார்த்து, அக்கா நீங்க இவரை கூட்டிட்டு போங்க, அம்மா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நானும் பாக்குறேன். சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி உண்மை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிச்சுன்னா நீ கண்டிப்பா இந்த மாதிரி பண்ண மாட்டே ரேவதி. இங்க பாரு, அந்த மாதிரி 2 ஃப்ராடுக்கும் நீ உதவி பண்ணக்கூடாது.
அவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நீ அவங்களுக்கு உதவி பண்ண மாட்ட. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு நான் அப்படி என்ன பாவமா பண்ணேன்? நான் காதலிச்ச ஒருத்தனை என் கூட சேர்த்து வைக்க மாட்டேன் அப்படின்னு இப்படி பண்ணிட்டீங்களே. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, அவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது உனக்கு தெரியுமா? அப்ப மாயா சொல்றாங்க, பாத்தீங்களா ரேவதி மேடம், மகேஷே காணும்னு நான் எவ்வளவு தவிச்சு போயிருந்தேன். இவன் எனக்கு பெத்த புள்ள மாதிரி. கடைசியில இவனையும் என்னையும் மறுபடியும் சேர்த்து வச்சு பேசுறாங்களே. உங்க அம்மாவுக்கு எப்படி ரேவதி இந்த மாதிரி பேச தோணுச்சு? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏ மாயா, நான் உன்கிட்ட ஆரம்பத்திலே என்ன எச்சரிச்சேன். இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி தேவையில்லாத ஒரு சீன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா உன்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவேன்னு சொன்னனா இல்லையா? இந்த அளவுக்கு நீ தைரியத்தோட பேசுறன்னா இதுக்கு மேலேயே நீ இங்க இருக்கிறது நல்லதே கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட மாயா ரேவதிய பார்த்து, பாத்தியா ரேவதி, நீ இருக்கும் பொழுது உன்னை எப்படி மிரட்டுறத? இதனாலதான் சொன்னேன் பிரியறத்து சம்பந்தமே வேணாம் அப்படின்னு. டக்குன்னு நீங்க எங்களுக்கு ஆப்போசிட்டா மாறிடுவீங்க. இதனால எங்க உயிருக்கு தான் ஆபத்து வரும். இங்க பாருங்க சாமுண்டீஸ்வரி மேடம், இங்க 2 பேரையும் தப்பா நினைக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க. ஆனா மகேஷ் எனக்கு பெத்த பிள்ளை மாதிரிதான். நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, நாங்க இந்த இடத்த விட்டு போறோம் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி அந்த மாயாவை பார்த்து, இங்க பாரு, எங்க தப்பிச்சு போக பாக்குற? ரேவதி கிட்ட நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத மரியாதையா சொல்லு. இது கேட்டதோட மாயா ரேவதிய பார்த்து, பாத்தியா ரேவதி, மறுபடி என்ன மிரட்டி பொய் சொல்றாங்க. ரேவதி நேரா நம்ம மாயாவை பார்த்து, இங்க பாருங்கக்கா, நான் இருக்கேன்ன, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராது அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, ரேவதி என்ன என்கிட்டே இப்படி பேசுறியா அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க, அம்மா இது மாதிரி பிளான் பண்ணி உங்களுக்கு ராஜாவை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தோணி இருந்துச்சுன்னா அப்பவே என்கிட்ட சொல்லியிருக்கலாம். சரி, அம்மாவோட முடிவு. அம்மா என்ன ராஜாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன். நானே என் விதியை ஏத்துக்கிட்டு ராஜாவை கல்யாணம் பண்ணிருப்பேன். ஆனா இந்த மாதிரி ஒரு மோசமான திட்டத்தை போட்டு ராஜாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே, அது சரியாம்மா? பாவம் மகேஷும் மாயாவும் ரொம்ப இன்னசென்ட். அவங்களுக்கு நீங்க சொல்ற அளவுக்கெல்லாம் பிளான் எல்லாம் தெரியாது. ஆனா அவங்கள போயிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க மேல இப்படி அபாண்டமா பழி போடுறது நல்லதே இல்லம்மா. சாமுண்டீஸ்வரி நேரா மாயாவை பார்த்து, என் பொண்ணை எப்படி எல்லாம் மாத்தி வச்சிருக்க, இனிமே நீ இங்க இருந்தா தானடி பிரச்சனை அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க வச்சிருக்கிற கண்ணை நீட்ட மாயா பயத்துல ரேவதி பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி நவரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா நான் விட மாட்டேன். அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா மகேஷ் பக்கம் திருப்புறாங்க. மகேஷ் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப மகேஷ் சொல்றாரு, மாயா தயவு செஞ்சு உண்மையை சொல்லிரு மாயா. இங்க பாரு, எனக்கு உன் கூட வாழணும் அப்படின்னு தான் ஆசை. எனக்கு ரேவதிய சுத்தமா பிடிக்காது. ரேவதியோட சொத்துக்காக மட்டும்தான் நீ சொன்ன மாதிரி ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உன்னோட எல்லா பிளானுக்கும் சரின்னு சொன்னேன். இங்க பாரு, இப்ப கூட எனக்கு உன் கூட வாழணும் அப்படின்னு மட்டும்தான் ஆசை. வேற எனக்கு ரேவதிய சுத்தமா பிடிக்காது. தயவு செஞ்சு இங்க பாரு மாயா, உண்மையை சொல்லிடு மாயா. மாயா அதிர்ச்சியாகி ரேவதிய பார்க்க, ரேவதியும் ஷாக் ஆகி மாயாவை பார்க்க சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பாத்தியா ரேவதி, இப்ப அவங்க சொன்னது எல்லாம் பொய்ன்னு நினைக்கிறியா? அப்ப ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப ரேவதி மகேஷ பார்த்து, மகேஷ் நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா? அப்ப மகேஷ் சொல்றாரு, ஆமா மாயா, ஆமா ரேவதி, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். மாயாவுக்கும் எனக்கும் பல தடவை குழந்தை பிறக்க பார்த்துச்சு. அது எல்லாத்தையுமே காலி பண்ணது நானும் மாயாவும் தான். அந்த விஷயம் மல்லிகாவுக்கு எப்படியே தெரிஞ்சு போச்சு. அவங்கதான் டாக்டர், அவங்களதான் நாங்க அடிக்கடி போய் பார்த்தோம். அவங்கதான் உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க. இதனாலதான் நடந்த பிரச்சனையே. இதனாலதான் உங்க அம்மா ராஜாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த ராஜாவும் உன்கிட்ட உண்மையை புரிய வைக்கிறதுக்கு நிறையவே ட்ரை பண்ணான். ஆனா மாயா பல திட்டம் போட்டு எப்படியோ உன்னை நம்ப வச்சுட்டா. இங்க பாரு ரேவதி, எனக்கு மாயா கூட வாழணும் அப்படின்னு தான் ஆசை. இங்க பாருங்க சாமுண்டீஸ்வரி மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் உண்மையை சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என்னையும் மாயாவையும் விட்டுருங்க. நாங்க எங்கேயாவது போயிட்டு பொழைச்சிட்டு போறோம். உடனே சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, இவன் உண்மைய சொன்னான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டும்தான் உன்னை வெளியில விடுறேன் அப்படின்னு சொன்னதோட
மாயா ஷாக் ஆகுறாங்க. ரேவதி நேரா மாயாவை பார்த்து, அக்கா, இத்தனை நாளும் நான் உங்களை வெறும் அக்கான்னு மட்டும் கூப்பிடல, என்னோட சொந்த அக்காவா நினைச்சேன். நீங்க எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்க, நீங்க ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படிப்பட்ட ஒரு கேடிக்கெட்ட வேலையெல்லாம் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு நான் அப்படி என்னக்கா துரோகம் பண்ணேன்? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எல்லாத்துக்கும் உதவி பண்ணது யாரு? நான் தானேக்கா. கடைசியில எப்படிக்கா எனக்கு துரோகம் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. மாயா ஷாக் ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி, இதுக்குதான் ரேவதி நான் ராஜாவை கல்யாணம் பண்ணி வச்சேன். உனக்கே தெரியும் ராஜா ரொம்ப நல்லவன் அப்படின்னு. ஆரம்பத்துல இருந்தே அவனை நீ ரொம்ப தப்பானவன் நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப அவனை பத்தி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிருக்கும். இங்க பாரு ரேவதி, இதுக்கு மேலேயும் தயவு செஞ்சு ராஜாவை தப்பா நினைக்காத. உன் லைஃப் ராஜாவோட கையில தான் இருக்கு, அவன் மட்டும்தான் உன்னை நல்லபடியா பார்த்துப்பான். இங்க பாரு, இந்த மாயாவை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயா மகேஷை பார்த்து, இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு இல்லை. ஆனா என் பொண்ணுக்காக மட்டும்தான் உங்க ரெண்டு பேரையும் விடுற. மரியாதையா இந்த இடத்த விட்டு போங்க. இதுக்கப்புறம் முகத்துல முழிக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்துடாதீங்க. இது கேட்டதோட அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியாகி ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நம்ம ரேவதியை பார்த்து, ரேவதி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ரேவதிக்கு கண்ணெல்லாம் கலங்குது. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, என்னம்மா ஏன் கலங்குற? ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, அவங்க ரெண்டு பேரும் அப்படி சொன்ன போய் உங்களையும் தப்பா நினைச்சிட்டேன், அந்த ராஜாவையும் தப்பா நினைச்சிட்டேன். பாவம் ராஜாவை ஒவ்வொரு நேரமும் நான் ரொம்ப புண்படுத்துற மாதிரி பேசிட்டேன். ஆனா அவர் ஒவ்வொரு நேரமும் என்னை எப்பவுமே வந்துட்டு பேசினதே கிடையாது. என்னை வந்துட்டு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் பேசினாரு. ஆனா நான் அவரை ரொம்ப அவமானப்படுத்தி திட்டேம்மா. நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு ரேவதி ஃபீல் பண்றாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ராஜாவை பத்தி உனக்கு தெரியும்ல, அவர் என்னைக்குமே உன் மேல கோவப்பட மாட்டாரு. அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு மகேஷ கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லு. அவரை கண்டிப்பா உன்னை என்னைக்குமே தப்பா நினைக்க மாட்டேன் ரேவதி. இதை கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கதையில எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, ரேவதி கார்த்தியோட தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்கும். அப்புறமா ரேவதி வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா, ரேவதி வெளிநாடு போறதுக்குள்ள கார்த்தி மேல உள்ள அந்த தப்பான அபிப்பிராயம் கண்டிப்பா மாறும். இதுவே ரேவதி வெளிநாடு போக வேணாம் அப்படிங்கிற முடிவை கூட எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் சிவனாண்டி கார்த்தியை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சரி, பாப்போம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு.